வெல்கம் டு கோகனட் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல தேங்காய் சாப்பாடு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ தாளிக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். எல்லாமே 1 டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் கேஷ்யூஸ் போடுறேன், அப்புறம் கருவேப்பிலை 3 ஸ்ட்ரிங் உருவி வச்சுருக்கேன். கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு லேசாக பொரிஞ்சிட்ருக்குது. இப்போ உளுந்தம்பருப்பு போடுறேன். இதோடவே கடலைப்பருப்பு, ஏன்னா பருப்பு கொஞ்சம் பொரியறதுக்கு டைம் எடுக்கும். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். பருப்பு பொரிஞ்சிட்ருக்குது. இப்போ கொஞ்சம் சீரகம் போட்டுடுறேன். இதோடவே இந்த கேஷ்யூஸையும் போட்டுடுறேன். ஸோ எல்லாம் ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் நேரம். பருப்பு, கேஷ்யூஸ் எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு 1 இன்ச் இஞ்சி வந்து துருவி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணுறேன். இப்போது பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயம், ஒரு 1/2 வெங்காயம் தான் நறுக்கி வச்சுருக்கிறேன். நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்து பண்ணுவோம். சாப்பாடில் ஏற்கனவே வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு மட்டும் இந்த வெங்காயத்தில் சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அரிசி எடுத்து சாப்பாடு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 1:2 தண்ணி விட்டுருக்கிறேன். கொஞ்சம் பச்சரிசி எடுத்துக்கிட்டனால கொஞ்சம் சேர்த்து தண்ணி விட்டேன். ஸோ நல்லா வேகட்டும் அப்படின்றது. இப்போது எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு தேங்காய் ஆட் பண்ணிடலாம். இப்போ அரை மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் தேங்காய் உடச்சி துருவி இருக்கிறேன். ஸோ நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு. இப்போ தேங்காய் லேசாக வதங்கி இருக்குது. அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்குனா போதும். இப்போது நம்ம வேக வச்சு தட்டில் வந்து ஆறுறதுக்காக கொஞ்சம் சாப்பாடை வந்து கொட்டி வச்சுருக்கிறேன். ஸோ உதிரியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த சாப்பாடை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்தா நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு அது விரும்ப மாட்டாங்க. தேங்காய் சாப்பாடு அந்த ஒயிட் கலரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். நாங்கள் யூஸ்வலாக மஞ்சத்தூள் கொஞ்சம் லேசாக சேர்த்துக்குவோம். இன்றைக்கி மஞ்சத்தூள் சேர்க்காம தான் செய்கிறோம். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கிளறி அந்த தேங்காய், ஆனியன், நட்ஸ் எல்லாமே நல்லா கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு கார்னிஷ் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். உப்பு வந்து மறுபடியும் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா சாப்பாடில் ஆல்ரெடி உப்பு இருந்தது. ப்ளஸ் வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் லேசாக உப்பு சேர்த்து கொத்தமல்லி தழை கார்னிஷ் பண்ணி ஆஃப் பண்ணுறேன். லஞ்ச் பாக்ஸ்க்கு இது நல்ல மெனுவாக இருக்கும், குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். கூட மேபி ஃப்ரையம்ஸ், ஏதாவது ஃப்ரையம்ஸ் இல்லை அப்பளம் அந்த மாதிரி சேர்த்து கொடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. நட்ஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால அதுவும் நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேங்காய் சாப்பாடு ரெடி. நல்லா வாசமாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching our channel.